கொஞ்சம் பனி பெய்ய போகுது. நாளைக்கு முழுக்க பனி கொட்ட போதா, அதுவும் நிறைய பனி. சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு பனி ரொம்ப அதிகமா பெய்ய போதாம்பா. பெய்யும். அங்க இருக்கிற ஸ்னோ எல்லாம் எடுத்து வச்சு அழகா வீடு கூட கட்டலாம். எனது வீடு கூட கட்டலாமா? நீ நினைக்கிற மாதிரி போனா வெறு வெறுப்பா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே நீ ஸ்டவ் வச்சுக்கலாம், நல்லா சமைக்கலாம், சூடா சாப்பாடும் சாப்பிடலாம். சேர்ந்தாத வீட்டை கட்டலாம்பா. தாராளமா கட்டு. ஏன்னா பனி வீடு கட்ட லோன் எல்லாம் தேவைப்படாது. இத ஒரு பெரிய பனிப்பொழிவுன்னு சொல்ல முடியாது. இதுல நான் போய் வீடு கட்டலாமா? இதுல முடியாது ஷின்சான், ரொம்ப கஷ்டம். நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குதா என்ன? இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யலாம்? எதுக்காக இப்படி எல்லாம் நீங்க தான்ப்பா காரணம். நான் காரணமா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ற? இது என்ன விளையாட்டு? சரி, மோதி பாத்துருவோம். இவனால எனக்கு கெட்ட பேரு. சரி சரி, விளையாடுறது போதும். நான் ஹோமியாக்கு போய் ஹீமாவரியை பாத்துட்டு வந்துடுறேன். என்ன? சரி சரி. லீவ் விட்டா சின்ன பசங்க பெரியவங்களோட தான் விளையாடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனது வேஸ்டா. சொல்றத கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே வேலை தாங்க முடியலையே. இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னு தானே சொன்னீங்க. பனிக்குட்டி உருண்டையா செய்யணும்னு சொன்ன. இப்படி தூக்கி தூக்கி அடிக்க சொல்லல. அப்படியா? நான் எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்றீங்க. இப்ப நான் அது எதுக்காக இப்படி கோவமா சொல்றீங்கப்பா? சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. நான் சொல்றத கேளு. இந்த ஐடியாவை நீங்க முன்னாலேயே சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாருங்க. அதனால என்ன ஷின்சான், இருக்கிறத வச்சுதான் நம்ம ஏதாவது செய்யணும். சரி, உன் கையில என்ன வச்சு? ஒருவேளை பெருசாகி அறிவாளியா இருக்க போறவங்க இப்படிதான் வாழா இருப்பாங்களோ? நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம். ஒரு பனி மனிதனை உருவாக்கியாச்சு, நல்லாதான் இருக்கு. ஆஹா, வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. உள்ள போய் எதையாவது சாப்பிடுவோம். ஏன் ஷின்சான், உனக்கு நாம சாப்பிடுற சாப்பாட்டை விட நீ செஞ்ச அந்த பொம்மை தான் ரொம்ப முக்கியமா. அதுக்கு அப்புறம் தெரியும். வெளியே வச்சதால இது கெட்டு போச்சு போல இருக்கு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னது? இதான் கடைசி மிக்ஸி. இதுக்கு மேல பனி செஞ்சிருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் வேற மாதிரி இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? இதோட முகம் வேற. எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்காத. ஷின்சான் தூக்கம் கலைஞ்சு எழுந்து வந்துகிட்டு இருக்கான். ஷின்சான் தூங்கிட்டானா? இப்ப நாம என்ன? அதுக்கு நான் ஏதாவது ஐடியா பண்றேன் ஹாரி. என்ன பண்ண போற? சின்ன பசங்க அடம் பிடிச்சாங்கன்னா அவங்கள அன்பாலதான் மிஷல்னு பேரு வச்சிருந்தேன். ஆனா என்னோட உண்மையான பேரு யுகிகோ. எனக்கு உன் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைதான். அதுதான் என் வீடு. இன்னொரு நாள் பனிமழை பெஞ்சதுன்னா உன்னை பார்க்க நான் வரேன். ஆமா, நிச்சயமா நான் திரும்பி. இது ஒரு கதை மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பரான ஐடியா. ஷின்சான் மட்டும் இந்த லெட்டரை பார்த்தானா? இல்லனா பால் குடிக்கலாமா? ஷின்சான், நீ பெருக்க நிறைய பனி கொட்ட போகுது. பனிக்கடியை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு பனி கொட்ட போகுதா? லெட்டர் எங்க படிச்சா? இங்கதான் இருக்கு.